இங்க போனா அங்க போனா ஜனக்கூட்டம். இங்க பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இன்னைக்கும் கூட இயேசுவின் இடத்துல போகிறதற்கு, இயேசுவை ஆராதிப்பதற்கு, இயேசுவின் இடத்துல அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு 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 தடை இருந்து கொண்டுதான் இருக்கும். அது உங்க வேலையா இருக்கலாம், அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்ல உங்களுடைய நண்பர்கள் வட்டாரமா இருக்கலாம், அல்லது நீங்க போய் கொண்டிருக்கிற நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற வாட்ஸ்அப்பா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம். நீங்க தேவனிடத்துல அவருடைய வஸ்திரத்தை தொட முடியாதபடி, இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நீங்கள் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் ஜீவனாய் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி உங்களுக்கு இருக்கிற தடை என்னன்னா ஏதோ ஒரு தடை, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட தடை ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து அந்த கூட்டத்துல அந்த தடையில முண்டி அடித்துக் கொண்டு எப்படியாவது நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொற்றுவேன்னு உங்களுடைய முயற்சிகள் அதிகமா இருக்கும்னா உங்களை தடை செய்பவன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஒருவரும் உங்களை தடை செய்ய முடியாது. உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய பிரயாசங்களும் உங்களுடைய உத்வேகமும் அதிகமா இருக்கும்னா உங்களை தடை செய்ய முடியாது. இந்த 12 வருஷம் பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு தான் தெரியும் எத்தனை வருடங்கள் என்ன அவமானப்படுத்தினது, எத்தனை வருடங்கள் என்னுடைய சொத்தெல்லாம் இழந்து போனது, எத்தனை வருடங்கள் குடும்ப உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டது, இத்தனை வருடங்கள் என்னை எல்லாருமே நிராகரிச்சாங்க, இத்தனை வருடங்கள் ஒரு நன்மையான 10 பேர் கூடுற இடத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு நான் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு அந்த மகன் நினைச்சா. அதனால எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அதை உடைச்சிடணும்னு பிளான் பண்ணா. எவ்வளோ பேர் எதிர்த்து நின்னாலும் அந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் ஒரு எதிர்நீச்சலை போட்டு அவரை நிச்சயமாய் தொடுவேன், அவரிடத்திலிருந்து நன்மையை பெறுவேன், அவரிடத்திலிருந்து வல்லமையை நானே எடுப்பேன். ஆனா இயேசு இல்லைங்க, இயேசு கொடுக்கல, அவரிடத்திலிருந்து வல்லமையை அவளே எடுத்தான். இன்றைக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொல்லுகிற நல்ல காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று பரலோகம் தீர்மானிச்சிருக்கு. அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கிற தடை எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். ஒரு விசை அந்த தடையிலிருந்து எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு அந்த தடையிலிருந்து ஒரு மீறுதல், நீங்கள் அந்த தடையை மீறி தடைகளை உடைத்து ஆண்டவரை தேடணுங்கிற, ஆண்டவரை தொழணுங்கிற, அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் எடுக்கணுங்கிற அந்த வல்லமையை நீங்க பெறணுங்கிற அந்த வாஞ்சையும் அந்த உற்சாகமும் உங்களிடத்துல இருக்கும்னா இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக் கொண்டு போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைக்கிறவர். இந்த இடத்துல அந்த அம்மா உள்ள போனாங்க, அற்புதங்களை பெற்றாங்க. அற்புதங்களை பெற்றதுக்கு அப்புறம் இந்த அற்புதத்துக்கு காரணம் என்னங்கிறத இயேசுவே சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இந்த அற்புதத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிற சீசர்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, ஏன்னா எவ்வளவு கூட்டம் இருக்குது, எவ்வளவு திரளான கூட்டம்.